Hi friends, இது வந்து part 2 வீடியோ தான். part 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒரு டிசைன் போட்டு அதை டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் கொடுக்கணும். இந்த நாச்சஸ் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுக்கணும். இந்த நாச்சஸ் கொடுக்கையில் என்ன பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைய தான் இந்த நாச்சஸ் இருக்கணும். அந்த ஸ்டிச்சில் வந்து உங்களோட அந்த நாச்சஸ் வந்து விழுந்துடக்கூடாது. அப்படி விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து கட் ஆகிடும். திருப்புனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து அந்த த்ரெட்டில் படாத மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம நாச்சஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இது வந்து ஒவ்வொரு விரலையும் உள்ளே விட்டு தான் நம்ம டர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே உங்களுக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி தானே கொடுத்துருக்கோம். ஸோ அது திரும்புது ஒரு விரலை உள்ளே விட்டு நம்ம தள்ளி நம்ம அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு அது மேலேயே நம்ம ஒரு தையல் போடணும். அந்த படிமான தையல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். இது ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக அந்த ஓரத்தில் தான் போடணுமே தவிர நம்ம வந்து ஓரத்தில் தான் போடணும். நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அதை அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அந்த பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ கார்னரில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். தள்ளி போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணி பொறுமையாக நம்ம போட்டு அந்த கர்வ் வர்ற இடத்துல எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு தான் இது பண்ணணும். இல்லைன்னா கிளாத் வந்து உள்ளே ஸ்டக் ஆகிருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ள அந்த இது லைனிங் கிளாத் கேன்வாஸ் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து ஹெம்மிங் தான் பண்ணணுமே தவிர மேலே இன்னொரு தையல் போடக்கூடாது. ஹெம்மிங் உங்களுக்கு அந்த பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேங்கிங்ஸ் தேவைன்னா நம்ம ஹேங்கிங்ஸ் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த கேப் இருக்குல்ல, அதில் எல்லாமே ஹேங்கிங்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.